So good morning students, this is a part 2 of unit 2 animals. So in this session we are going to see the conservations of animals. Biodiversity is the term used to describe different plants, animals, microorganisms and insects etc. that are found on the earth. Biodiversity அப்படிங்கிற நேம் அப்படின்னு கொடுத்துருவோம் அப்படின்னா different plants, animals, microorganism like bacteria அந்த மாதிரி இன்செக்ட்ஸ் இதை பற்றி படிக்கிறத பற்றி என்னதுன்னா பயோடைவர்சிட்டி அப்படின்னு சொல்கிறோம். கன்சர்வேஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டி ஹெல்ப்ஸ் அஸ் டு ப்ரொடெக்ட், மெயின்டைன் அண்ட் ரெக்கவர் த என்டேஞ்சர்ட் அனிமல் அண்ட் பிளான்ட் ஸ்பீசிஸ். கன்சர்வேஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, எப்படி வந்து என்டேஞ்சர்ட்னா அழிஞ்சிட்ருக்கிற மிருகங்களை வந்து எப்படி பாதுகாக்கிறது, செடிகள் மரங்களை எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான். ஓகே, கன்சர்வேஷன் இஸ் த protection, preservation, management of wildlife and natural resources. கன்சர்வேஷன்ங்கிறது என்னது? ப்ரொடெக்ட் பண்ணுறோம், ப்ரிசர்வ் பண்ணுறோம், பாதுகாக்கிறோம், பதப்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் ப்ரிசர்வ் பண்ணுறது. ஓகே, அதை எடுத்து நம்ம திருப்பி ஒன்று வளர்க்குறது, அப்புறம் மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி. ஸோ endangered species are maintained in certain protected areas such as national parks and wildlife sanctuaries. ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த என்டேஞ்சர்டு அனிமல்ஸை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு அதில் நேஷ்னல் பார்க்ஸ் அண்ட் வைல்ட் சாங்சுரிஸ், அதில் இன் இந்தியா தேர் ஆர் 73 நேஷ்னல் பார்க்ஸ் அண்ட் 416 வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் ஆர் கிரியேட்டட். இந்த 73 நேஷ்னல் பார்க்ஸ் இருக்குது. பார்க், ஓகே, பார்க் அப்படிங்கிறது வந்து இப்போ வண்டலூர் ஜூ அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாட்டில். சாங்சுரிஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு வேலையடைச்சி அந்த மாதிரி பண்ணியிருக்காம, அந்த பர்டிகுலர் ஏரியாவே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அந்த காடுகள் மலைகளையே வந்து ரொம்ப உள்ள வேட்டையாட போகாமல் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அதுதான் வந்து வைல்ட் லைஃப் சாங்சுரிஸுக்கும் நேஷ்னல் பார்க்குக்கும் உள்ள வித்தியாசம். பார்க் அப்படின்னா வேலையடைச்சி அதுக்குள்ள மிருகங்களை போட்டு அதை பாதுகாத்து வளர்த்துட்டு வருவாங்க, அதுதான் வந்து பார்க். ஓகே, ஸோ நம்ம நிறைய பார்க்கை பற்றி பார்க்கணும். அப்புறம் நேஷ்னல் பார்க்ஸ். National Park is an area which is strictly reserved for the betterment of wildlife. In this area, activities like forestry, grazing, cultivation are not permitted. Even private ownership rights are not allowed in these areas. The National Park covers an area of 100 to 500 square feet kilometers. So, இதான் the National Park அப்படின்னு சொல்கிறோம். ஜிம் கார்பெட் நேஷ்னல் பார்க் அப்படின்னு ஒன்று இருக்குது. எங்கே இருக்குது அப்படின்னா உத்தராகண்ட் அப்படிங்கிற ஸ்டேட்டில் இருக்குது. Okay, tigers are found in this park. Other animals here include several species are deer, leopards, jackals, red fox, black bear, sloth bear, monkeys, இதெல்லாம் மான்கள், ஓனாய், இது எல்லாமே என்ன இருக்குது இந்த பார்க்கில் இருக்குது. டைகருக்கு ரொம்ப ஃபேமஸ். ஓகே, இதான் ஜிம் கார்பெட் நேஷ்னல் பார்க். கிர் ஃபாரஸ்ட் நேஷ்னல் Park. It is located in Gujarat. Asiatic animals in lions in this natural habitat can be seen here. Other animals that are found here include sambar, chingara, chital, propane, wild boar and black buck. So இதான் வந்து Asiatic lions. Kaziranga National Park. Wild animals such as rhinoceros. இந்த காசிரங்காலே பார்த்தீங்கன்னா ரினோசரஸ், அதாவது காண்டாமிருகத்துக்கு தான் ரொம்ப ஃபேமஸ். டைகர், எலிஃபண்ட், வைல்ட் பஃபலோ, சோப் டியர் ஆர் சீன் ஹியர். திஸ் பார்க் ஆல்சோ பியர்ஸ், லெப்பர்ட்ஸ், செவரல் ஸ்பீசிஸ் ஆஃப் லோக்கல் அண்ட் மைக்ரேட்டட் பேட்ஸ். ஓகே, திஸ் பார்க் இஸ் ஃபேமஸ் ஃபார் ஒன் ஹார்ன் ரினோ, அதாவது ஒத்த கொம்பு உள்ள காண்டாமிருகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸ். ஓகே, ஸோ இதான் வந்து ஒத்த கொம்பு உள்ள காண்டாமிருகம். Sundarban National Park, located in West Bengal. In Sundarban National Park, it is famous for tiger and is a biosphere reserve on the Ganges Delta. Bengal tiger, saltwater crocodile, wild boars, fox, leopard, cats, huge turtles, Ganges River dolphins, and several other varieties of mammals and reptiles, along with huge varieties of local and migratory birds can be seen. அது லோக்கல்னால் நம்ம இந்தியாவுக்கு உள்ள பேட்ஸ், மைக்ரேட்டர் அப்படின்னா ஆஸ்திரேலியா இங்கேருந்துலாம் என்ன செய்யணும்னா இனப்பெருக்கத்துக்காக இங்கே வரக்கூடிய பறவைகள். ஸோ அது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதை இது பண்ணி அதை இங்கேயே வளர்க்குற மாதிரி, ஃபுல் வருஷமும் இங்கே வளர்க்குற மாதிரி.
அப்புறம் ஹியூஜ் டர்ட்டில்ஸ், இது ஆமையில பெரிய ஆமைகள், இதெல்லாமே இங்கே ரொம்ப ஃபேமஸ். கன்காக் நேஷனல் பார்க். கன்காக் நேஷனல் பார்க் located in Madhya Pradesh. Kanaha National Park was established in the part of Project Tiger. Apart from tiger, animals such as elephant, jackals, leopards, striped hyenas, monkeys, several varieties of deer including blackbuck, swamp deer, chital and sambar are seen here. ஸோ டைகருக்கு ரொம்ப ஃபேமஸ். அது போக நிறைய மான் வகைகள் நிறைய இருக்கு. ஓகே, கனகா நேஷனல் பார்க். Periyar National Park. Periyar National Park is Thekadi, Kerala. Various species including majestic elephants, royal tigers, fishes, reptiles and bats can be seen here. Gindi National Park. This park is located in the heart of the Chennai city. It is home to spotted deer, black banks, white banks, river otter, hyena, bonnet monkey, jackals, pangolin, hedgehog and common mongoose are etc. are famous here. So this is the Gindi National Park, Chennai. Wildlife sanctuaries. A sanctuary is a protected area which is reserved for a conservation of animal only. Harvesting timber, collection of forest products and private ownerships are allowed here. Tourist visit is also allowed in this place. Kalakadu Wildlife Sanctuaries. Kalakadu Wildlife Sanctuary is famous for tiger. Kalakadu இருக்குது. களக்காடுனா அங்கே கன்னியாகுமரி பக்கம். ஸோ அது ரொம்ப ஃபேமஸ். லயன் டெயில், அது சிங்கவால் குரங்குன்னு சொல்லுவாங்க. நீல்கிரி, லங்கர், போனட் மக்காயு, நீல்கிரி, தார், சாம்பா, சொலாத் பியர், எலிஃபண்ட், ஃப்ளையிங் ஸ்குரியல், பேந்தர், வைல்ட் டாக். ஸோ இதுதான் ரொம்ப ஃபேமஸ். Mudummalai Wildlife Sanctuary. It is located in Ooty. Bengal tiger, giant elephant, leopards are found here. Elephant safari is famous in this sanctuary. So இங்கே வந்து யானையில் நீங்கள் சவாரி செஞ்சு இதெல்லாம் பார்க்கலாம். ஓகே, this is Mudummalai. Mundanturai Wildlife Sanctuary. It is located in Tirunelveli district. Major wild animals found here is tiger. இங்கே வந்து புலி தான் ரொம்ப ஃபேமஸ். ஓகே, பல்லுயிரின பெருக்கத்தின் மாட்சி. இங்கே புலிகள் செய்வது ஆட்சி. இது களக்காடு முண்டந்துறையில் இருக்கு. ஆனமலை வைல்ட் சாங்சுரி. இட் இஸ் லொக்கேட்டட் இன் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட். இட் இஸ் கால்டு இந்திரா காந்தி வைல்ட் லைஃப் சாங்சுரி அப்படின்னு இருந்துச்சு. கோயம்புத்தூரில் இருக்குது. ஓகே, இங்கே வைல்ட் டாக், டோல், ஜெயின்ட் ஸ்குரில் ஆர் சீன் ஹியர். பெரிய அணிலில் பெரிய சைஸ். ஓகே, இது ஆனமலை புலிகள் காப்பகம். தங்களை இனிமே வர வைக்கிறதுங்கிற ஒரு போர்டு. Vedantangal Bat Sanctuary. It is very old sanctuary in Tamil Nadu. It is located in Kanchipuram district. It has many migrated bats like spoonbills, open-billed storks, pelicans, etc. Pelican அப்படின்னா எல்லாம் ஃபாரின் பேட்ஸ். ஓகே, கூலக்கடா அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். ஓகே, ஸோ இதில் நிறைய பேட்ஸ் இருக்குல்ல, இதுதான் வந்து வேடந்தாங்கல். Advantages of conservation. Species can be adapted to their habitat. Species can interact with each other. Natural habitat of the animal is maintained. It is less expensive and easy to manage. Prevention of cruelty to animals. There are many animal welfare organizations concerned with the healthy, safety and physiological wellness of animals. They include animal rescue group which helps animal to destroy. ஸோ இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி மிருகங்களுக்காக என்ன பண்ண தனியாக அவங்க ஆர்கனைசேஷன் வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா, தே ஆர் மெயின்டைனிங் த அனிமல்ஸ். ஓகே, டாகுக்கு இதுக்கெல்லாம் நிறையா இருக்குது. இது பார்த்துருப்பீங்க டிவிலலாம். ஓகே, so Animal Welfare Board of India, National Institute of Animal Welfare are the government organization which work for the welfare of animals. Blue Cross பார்த்துருப்பீங்க. Blue Cross is a registered animal welfare charity in the United Kingdom. It was established in 1897. ஸோ அனிமலுக்கு ஏதாவது ஒன்று நடந்துச்சு, அந்த ப்ளூ கிராஸில் இருந்து அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா, ரெஸ்கியூ பண்ணுறதா இருக்கட்டும், ட்ரீட்மெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் they will take. Blue Cross of India were established in Chennai in 1959.
Now Blue Cross of India is one of the largest animal welfare organization in India. The main office is located in Guindy. Guindyல தான் the Blue Crossக்கு மெயினாக இருக்குது. So thank you students, thank you for watching this video. Please subscribe my channel.